வாரம் வர மாதம் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்க போகிறது, க்ரூட் எப்படி இருக்க போகிறது, கோல்டு எப்படி இருக்க போகிறது, சில்வர் எப்படி இருக்க போகிறது, இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துருவோம். மார்க்கெட் ஹைலி வாலட்டைலாக இருக்குது. 200 பாயிண்ட் கேப் அப், 200 பாயிண்ட் கேப் டவுன், அப்புறம் ரேஞ்ச் பவுண்டிங்காக இருக்கான். திடீர்னு ஒரு ½ hour மேலே போகலாம். தட்ஸ் அ சேயிங். ட்ரேடர்ஸ்க்கு வாலட்டிலிட்டி இஸ் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலட்டிலிட்டி இருக்குது, அது கூடிய ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. த ரிலேட்டிவ் வாலட்டிலிட்டி இஸ் ஹிட்டிங் தி ட்ரேடர்ஸ். அவங்க லாங் போனால் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, ஷார்ட் போனால் ஸ்டாப் லாஸ் அடிக்குது, கேப் அப் கேப் டவுன் இன்னும் கொஞ்சம் படுத்துது. இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா எஸ்டிடி 300% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வாங்கினா மினிமம் 20 பாயிண்ட் 22 பாயிண்ட் இருந்தால் தான் பிரேக் ஈவன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பெரிய ஆட்கள் ஒரு நாளைக்கு 40 லட்சம் குவான்டிட்டி நிஃப்டியில் வாங்குறாங்க. ஸோ 40 லட்சம் குவான்டிட்டியும் 22 பாயிண்ட் 30 பாயிண்ட் மேலே போனதான் அவங்களுக்கு தாயம், ப்ராஃபிட் கிடையாது, ஜீரோ. ஸோ இதுக்காக மிட்டிகேட் பண்ணுறதுக்காக ஆல்மோஸ்ட் கடைசி ஒரு மாதமாக மார்க்கெட் 200 பாயிண்ட் கேப் அப், 200 பாயிண்ட் கேப் டவுன். நல்ல நியூஸ் இருக்கும், ஆனால் 200 பாயிண்ட் கேப் டவுன். மட்டமான நியூஸ் இருக்கும், 200 பாயிண்ட் கேப் அப். இதை மாதிரி கொஞ்சம் அவங்க இந்த 28 பாயிண்ட் 30 பாயிண்ட் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா ட்ரேடர்ஸ்க்கு திஸ் தி கோல்டன் பீரியட். ட்ரம்ப் பிரசிடென்ட்டாக இருக்கிற வரைக்கும் நம்ம கேபிட்டலை அட்லீஸ்ட் 5 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இது எப்படி ஹெட்ஜிங்காக போகலாம். ஓகேவா? இதை இன்க்ரீஸ் பண்ணலை அப்படின்னாக்கா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வில் கோ டு நிஃப்டி லெவல்ஸ். போன இன்டர்வியூவில் 23,557 இந்த நம்பரை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். 24,256, 24,618 வரைக்கும் போகும்னு சொல்கிறப்பேன். ஹை வந்து 24,602 நினைக்கிறேன். ஒரு 10 பாயிண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ திருப்பி ஒரு ஹையர் லோ கொடுத்துருக்கான். போன லோ பிரீச் பண்ணலை. இப்போ 23,796 ஸ்விங் லோ. இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் திருப்பி 24,604 அடிச்சிடும். 24,957 அடிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. நேற்றுக்கு இன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் என்னன்னாக்கா இந்த ஈரான் வார் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முதல் தடவையாக சரியாக பேசியிருக்காரு. மாற்றி மாற்றி பேசுவார் இல்லையா? அரை மணி நேரத்தில் ஒன்று சொல்லுவார், அடுத்த அரை மணி நேரத்தில் அதை அப்படியே மாற்றி பேசுவார். ஒரு நாள் மாற்றி பேசாமல் இருந்தது இதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்லியிருக்காரு, அமெரிக்காவில் கேஸ் ப்ரைஸஸ் ரொம்ப ஷூட்டப் ஆயிடுச்சு. ஓகே, அவருக்கு மிட் டர்ம் எலெக்ஷன் அவர் வரப்போகிறது. ஹி ஹாஸ் டு சேவ் இஸ் ஸ்கின் இல்லையா? ஸோ இது ஜாஸ்தியாக இருக்கு. பட் ஈரான் வார் சீக்கிரம் முடிஞ்சிடும். முன்னாடி என்ன விலை இருந்ததோ அது 50% கேஸ் விலை குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் அஷ்யூர்ட். ஸோ இந்த க்ரூட் விலை ஜாஸ்தியானதும் கேஸ் விலை ஜாஸ்தியானதும் மேபி இன்னொரு 15 to 20 டேஸில் கூல் டவுன் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். விச் இஸ் அ வெரி குட் டெய்ல்வின் ஃபார் இந்தியன் மார்க்கெட். ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. 23,796 இந்த நம்பரை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் இம்மீடியட் டார்கெட் 24,077, செகண்ட் டார்கெட் 24,256, தேர்ட் டார்கெட் 24,618, ஃபோர்த் டார்கெட் 24,957. 24,957 மேலே ஒரு வீக்லி க்ளோஸ் கொடுத்துட்டான் அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம ஆல் டைம் ஹை அடிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ரிமெம்பர், இந்தியன் எக்கானமி ரொம்ப ரோபஸ்டாக இருக்குது. நமக்கு வந்து நிறைய டெய்ல்வின் இருக்கு. ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த வாட்டி நடந்திருக்கு. 2 லட்சம் கோடி 2.25 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி நம்ம டாப் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இதான் இல்லையா? இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெய்ல்வின். செகண்டு எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து அடிச்சிருக்கு. டியர் அலவன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டில் பே கமிஷன் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து மிகப்பெரிய டெய்ல்வின். இதுக்கடுத்து கோல்டுக்கும் லாஸ்ட் டைம் நான் சொன்ன நம்பர் நோட் பண்ணுறதுல தெரியல, 4,856 அப்படின்னு நம்பர் சொல்லியிருப்பேன். இந்த நம்பருக்கு மேலே வீக்லி க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு 5,038, 5,151 போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். கீழே வந்தாலும் சப்போர்ட் 5,057, 5,010 கிட்ட சப்போர்ட் இருக்கு. இதை ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் 4,587, 4,510 கிட்ட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நேத்தியோட ஸ்விங் லோ 4,510.35, 35 சென்ட்ல மிஸ் ஆகிட்டு ரெக்கவர் ஆயிருக்கான். ஸோ வர வாரம் கோல்டு 4,856 மேலே க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் புல்லிஷ்னஸ். அது வரைக்கும் மார்க்கெட் ட்ரேடபிள் கமாடிட்டியாகவே இருக்கும். இது பெருசாக கிராஷும் ஆகாது, பெருசாக ரைஸும் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா
போன வாரம் ஒரு நியூஸ், சர்ப்ரைசிங் நியூஸ். உலகத்திலேயே ஹையஸ்ட் ட்ரேடட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா இட் யூஸ் டு பி யூஎஸ்டி பில்ஸ், யூஎஸ் ட்ரெஷரி பில்ஸ்னுவாங்க. செகண்ட் ஹையஸ்ட் வாஸ் ஃபாரெக்ஸ். நம்ம XAUSD மாதிரி இல்லாமல் அந்த யூஎஸ்டி யூரோ இந்த பேர் தான் ஹையஸ்ட் ட்ரேடடாக இருந்தது. தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்என்பி வந்து $100 மூவ் ஆச்சுனாக்கா $1 trillion அவுட் அப்படின்வாங்க இல்லையா. மேலே போச்சுன்னா $1 trillion மார்க்கெட் கேப் ஆட் ஆயிருக்குன்னுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ்டி பில்ஸு, செகண்ட் ஃபாரெக்ஸ், தேர்ட் எஸ்என்பி, ஃபோர்த் வந்து கோல்டு இருந்தது. கடைசி ஒரு மாதம் 2 மாசத்துல இந்த மூணுத்தையும் பீட் பண்ணி கோல்டோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி as surpass யூஎஸ்டி ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஸோ மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்தாலும் கோல்டு கரெக்ட் ஆனாலும் there will be big support because it has become a trading commodity. இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கு 10,000 பண்ண முடியுமா, நாளைக்கு 15,000 பண்ண முடியுமா, வாங்கி வித்து பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சாக்கா யூ கேன் மேக் குட் மணி இன் கோல்டு. இது இன்று ஒரு தகவல். ஓகே, சில்வருக்கு ஒரு சில நம்பர் சொல்லியிருப்பேன், 68ன்னு ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன். இந்த 68 ஹோல்ட் பண்ற வரைக்கும் 72, 76, 81, 89 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் $US per troy ounce கணக்கு சொல்றேன். ஓகேவா, இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. நேற்றுக்கு 68 கிட்ட போயிட்டு இன்னைக்கு 73க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கான், விச் இஸ் அ புல்லிஷ் க்ளோஸ். அடுத்த இமீடியட் டார்கெட் 76, 81. ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 10% அப்சைட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சில்வருக்கு. ஓகே, ஸ்கிரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பட்டேல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப் இருக்கு. இவங்க ஆர்டர் புக் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்கு, கரெக்ட்லி ப்ரைஸ்டு ஸ்கிரிப். இதை உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ், வேல்யூ ஆவரேஜிங், டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இந்த புக்கை வாங்கி படிங்க. எனி இன்வெஸ்டார் ஆர் எனி ட்ரேடர் ஃபார் தட் மேட்டர் எனி ஒன் இந்த புக்கெல்லாம் வாங்கி படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ ட்ரேடிங்க்கோ வரணும். இது பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. இந்த நம்பர்ஸை நோட் பண்ணி வச்சுங்க. நம்பர்ஸ் லெவல்ஸ் இதுதான் மார்க்கெட்டு. இதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள், ஜெயிங்க, சேர்ந்து முன்னேறுவோம், உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.